பிரேக் அப்படிங்கிறது வந்து டயரை கனெக்ட் பண்ண ஒன்று. இப்போ நீங்கள் பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் இன்ஜினுக்கு சம்மந்தப்பட்ட கிளச்சை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லேயே எங்கேயாவது வந்து நீங்கள் வந்து பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் அடிக்காமல் பிரேக் பிடிச்சிட்டே போங்க. பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கீரை மட்டும் நீங்கள் வந்து டவுன் பண்ணும்போது நீங்கள் கிளச்சை யூஸ் பண்ணிக்கிடணும். நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடணும், அதை நல்லா மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இன்ஜின் வந்து முட்டும், அந்த டைமில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து கிளச் பிடிக்கணும். ஏன்னா வந்து இன்ஜினுக்கு கனெக்ட் பண்ணி இன்ஜின் முட்டுது, அதை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காண்டி நீங்கள் கிளச் பிடிக்கிறீங்க. ஓகேவா? எப்போவுமே பிரேக் மட்டும் தனியாக தான் அழுத்தணும், கிளச்சை பிடிச்சிட்டு தான் பிரேக் பிடிக்கணும்னு நமக்கு தப்பான ஒரு வழிமுறையை வந்து வகுத்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே பிடிச்சி பழகிட்டோம். நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றுங்க, அது நல்லாயிருக்கும். அதுதான் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே நான் அப்படி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸாக நான் அப்படி மாற்றி ஓட்டி பழகிட்டேன். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கண்டினியூவாக வந்து ஓட்டிகிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அப்படி ஓட்டினீங்கன்னா மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். அது ஒன்று தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளச்சை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஃபியூயல் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபியூயல் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து கிளச்சை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து பிரேக் பிடிக்கும்போது கிளச் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கீரை டவுன் பண்ணும்போதும் கீரை போடும்போதும் வந்து நீங்கள் போட்டால் போதும். அதுக்கு நீங்கள் சிட்டி ரைடுக்குள்ளே ஏதாவது ஸ்ட்ரீட்குள்ளே போகும்போது வந்து நீங்கள் வந்து கம்மியாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கை மட்டுமே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கீர் போட்டு முட்டிகிட்டே இருக்கும். அந்த டைம் வந்து கீர் எப்போ முட்டுதோ அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளச்சை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துருக்கா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் வந்து போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் போடுங்க யாராவது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா டைம் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் லைவில் வந்து இருக்க முடியாது. ஏன்னா வந்து 2 பேர் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆயில் கூலிங் இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையா? அது நல்லா ஒர்க் பண்ணுதா ப்ரோ அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து வண்டியை வந்து எப்போவுமே வந்து 125 அப்படிங்கிறது வந்து பைக் வந்து ரொம்ப லாங் ரைடுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் நான் வந்து லாங் ரைடு வந்து அடிச்சிருக்கேன். பட் வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விட்டு வந்து நான் கொஞ்சம் கூல் பண்ணிட்டு தான் வண்டி வந்து எடுத்திருந்தேன். நீங்கள் இந்த ஆயில் கூலிங் இன்ஜின் வந்து கூல் பண்ணுறதை பொறுத்து வந்து ஏன் அப்படின்னா லாங் ரைடு அடிச்சிங்க அப்படின்னா வண்டி செட் ஆகாது. அதனால தான் வந்து முதல்லே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 125 வந்து லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகாது, சிட்டி ரைடு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் ஓட்டலாம், லாங் ரைடு ஓட்டலாம். எப்படி அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எப்படி ஓட்டினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 40 கிலோமீட்டர் வந்து பிரேக் விட்டு ஒரு half அன் ஹவர் ரெஸ்ட் விட்டு வண்டி வந்து ஓட்டினேன். அப்புறம் நான் கண்டினியூஸாக 60 கிலோமீட்டருக்கு அப்படிலாம் ஓட்டி வந்து வண்டியை வந்து கூல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ரைடு வந்து பண்ணியிருக்கேன். ஒரு half அன் ஹவர் வந்து பிரேக் விட்டு ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து நைட் ரைட் பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி வந்து நான் அப்படி வந்து வண்டி ஓட்டினேன். எனக்கு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கு, இப்போ வரைக்கும் கொடுக்கு. மெயினாக என்ன அப்படின்னா நான் லாங் ட்ரிப் அப்படி அடிக்கும்போது எனக்கு மைலேஜ் வந்து அதிகமாக கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 64 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து கொடுத்துச்சு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஆயில் கூல் வந்து பண்ண தான் செய்யுது. அதனால தான் வந்து ஏர் கூல் அண்ட் வித் ஆயில் கூல் அப்படிங்கிறது 2 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஏர் கூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு கவர் அந்த இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி நீண்டிருக்கா, அது பக்கத்தில் வந்து ஒரு ஹோல் வந்து இருக்கும். அந்த ஹோல்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏர் போயிட்டு வந்து கூல் வந்து பண்ணும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணலாம். ஓகேவா? ஜெயராமன் அண்டு எலன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு வந்து கிளாரிஃபை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா?